இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, பெருங்காயத்தூள், இடித்த பூண்டு, கூடவே கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே பாதி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களே வேக வச்சுக்கோங்க. மசாலா கிளறும் போதும் தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு.